வணக்கம். இடைக்கால தடை செல்லும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்காவது ஓபிஎஸ் பக்கம் நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும், நம்ம வின் பண்ணிடலாம். இதன் மூலிமா நம்ம அரசியல் நகர்வுகள் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நம்ம இன்னும் வேகமாக செயல்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இன்னைக்கு தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக வரும்னு எதிர்பார்த்துருந்தார். ஆனால் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, இடைக்கால தடை மீண்டும் அது தொடரும். தீர்ப்பு மீண்டும் அடுத்த வாய்தாலேயோ அடுத்த விசாரணையில் தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடை மீண்டும் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. பலமுறை மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேல்முறையீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த இடைக்கால தடை தொடரும் அப்படின்னு தொடர்ந்துக்கிட்டே மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறையும் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த அறிவிப்பு கூட அந்த இடைக்கால தடை மீண்டும் தொடரும், அது செல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு வழக்கு ஓபிஎஸ் மேலே போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அவர் கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம், அவரை ஓபிஎஸ்ஸை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம். அதனால் அதிமுகனுடைய கட்சியோ சின்னத்தையோ கொடியையோ அவர் பயன்படுத்தக்கூடாது. அவர் நாங்கள் கட்சியிலேருந்து முறைப்படி நாங்கள் நீக்கிட்டதுனால கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த விதமான குந்தகமும் விளைவிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால அவர் கட்சியினுடைய கொடி சின்னம் எதுவுமே அவர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதிமுக சார்பாக ஒரு கொடி இதெல்லாம் பயன்படுத்தினார்னா அது வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகும். அதனால் இதில் ஒரு சின்ன குளறுபடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த இதுவும் அவருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் அவரோட தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அவர் விசாரணையில் மேலும் இதனுடைய தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் நீதிபதி விசாரணையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஓபிஎஸ் பக்கம் இன்றைக்கி தீர்ப்பு நல்லபடியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த இடைக்கால தடை செல்லும் தொடரும் அப்படின்ற அறிவிப்பு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. இது எடப்பாடி சைடில் ஒரு ஒரு டஃப் இருக்குது. இதே இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு தொய்வு, மீண்டும் ஒரு சரிவு, விசாரணை தீர்ப்புகள் சாதகமாக வருங்கிறது அதில் தோல்வி, பலமுறை விசாரணை போயும் பலமுறை அந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட இந்த விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நீதிமன்றம் மூலிமா சரியான ஒரு தீர்ப்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வரல. இதனால் அவர் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை கட்சியினுடைய சின்னத்தையும் கொடியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? நீதிமன்றத்தின் மூலிமா உரிய முறையோடு நான் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற முயற்சியில் தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக இன்று தீர்ப்பு வரவில்லை என்பது தான் ஒரு வருத்தமான செய்தி. அதே வேளையில் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அவர்கள் இருவரும் இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, இந்த இடைக்கால தடை விதித்தது செல்லும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் இது என்னைக்கு விசாரணைக்கு வரும், அது வந்த பிறகு அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாகும்? எடப்பாடி பக்கம், ஏன்னா இது பாஜகவிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டார். இப்போ பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இப்படி ஒரு டீம் செட் பண்ணி இவங்க ஒரு காய் நகரத்தில் அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜகவுடன் கூட்டணி. இப்போ பாஜகனுடைய செல்வாக்கில் இருக்கிறதுனால அவருடைய கூட்டணியில் போயிட்டு நம்ம நல்லபடியாக அரசியலில் ஏதாவது ஒரு காய் நகர்த்தி ஒரு இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவரும் அரசியல் திட்டம் கணக்கு போடுறாரு. ஆனாலும் இந்த தீர்ப்புகள், நீதிமன்ற தீர்ப்புகள் பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக வருவதற்கு காலதாமம் ஆகிட்டே இருக்குது. அவர் பக்கம் இது வின் பண்ணாலும் அடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுமா, இல்லை சாதகம் இல்லாமல் ஒரு தோல்வியிலே இது போய்கிட்டே இருந்தால் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பின்னடைவை, ஒரு பின்தங்கிய நிலையை அவருக்கு எப்படி பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த நிலையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீ எத்தனை முறையும் மேல்முறையீடு பண்ணாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் இந்த கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், நான் நீங்கள் தனித்துவமாக நான் இயங்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய அதிகாரம் என்னுடைய அரசியல் வியூகங்கள் எல்லாம் புது மாதிரியாக கொண்டு போயிட்டுருக்கிறேன், அதனால் என்கிட்ட எந்த பாச்சாவும் பலிக்காது அப்படின்னு அவர் ஒரு கெத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள்கிட்ட இருந்து நான் எப்படி இந்த அதிமுகவை கைப்பற்றுறேன் பாரு அப்படின்னு பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் அரசியல் நகர்வுகளை, அரசியல் காய் நகர்வுகள்லாம் பாஜக கூட்டணியில் இணைந்து அதிமுக எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு யூகம். இப்படி ரெண்டு பக்கமே ஒரு பெரிய யூகத்தை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? நீதிமன்றத்தின் மூலிமா அதிமுகவினுடைய கட்சி சின்னம் கொடியை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற அதிரடியான ஒரு ஃபைனலான உத்தரவு என்னைக்கு வரும்? அப்படி ஒரு உத்தரவு வந்தாலும் மீண்டும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அது வரைக்கும் போயிட்டு அங்கே போய் உரிமையை மீட்டெடுப்பதற்காக பன்னீர்செல்வம் தரப்பில் போவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா அரசியல் காய் நகர்வில் இதெல்லாம் ஒரு சகஜம்தான்.
யார் யார் பக்கம், யார் அதிமுக வந்து யாருடன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய கைப்பற்றலாக இருக்குமா, இல்லை ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அதிகாரத்தினுடைய அவர் எப்படியா அதிமுகவுடைய கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர் வந்து தன் பக்கம் இழுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.